காகித பைகள் தயாரிப்பு தொழில் குறித்து இந்த வார சிறு தொழில் பிரிவில் நாம் பார்த்து வருகிறோம். இதில் இந்த தொழிலுக்கான பயிற்சிகள், சந்தை வாய்ப்புகள், கடன் உதவி உள்ளிட்ட தகவல்களை இன்று விளக்கமாக பார்க்கலாம். காகிதப்பை செய்முறை எளிதானது. எனினும் முறையான பயிற்சி பெற்ற பிறகு இத்தொழிலில் இறங்குவதே சிறந்தது. அரசு அமைப்புகள் சில இதற்கான பயிற்சியை விரிவான அளவில் குறைந்த கட்டணத்தில் வழங்கி வருகின்றன. கதர் கிராம் தொழில் வாரியம் இதற்கான பயிற்சியில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு 25 பேரை ஒரு குழுவாக சேர்த்து கொண்டு எங்களை எங்கு அழைத்தாலும் நாங்கள் அங்கே பயிற்சி கொடுப்போம். அல்ல தனிநபராக நான் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்களுடைய நிறுவனத்திற்கு வந்து தங்களுடைய பெயரை பதிவு செய்து விட்டால் எப்போது அந்த பயிற்சியை நாங்கள் இங்கு நடத்துகின்றோமோ அப்போது அவர்களுக்கு அழைப்பிதழ் அனுப்பப்படும். இந்த பயிற்சிக்கான காலம் 5 நாட்கள், காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. இதற்கான கட்டணம் 500 ரூபாய் தனிநபர் ஒருவருக்கு. காகிதப்பை தயாரிப்பு தொழிலை வீட்டில் உள்ள பெண்கள் தான் என்றில்லை, கல்லூரி மாணவ மாணவிகளும் கூட செய்ய இயலும். கல்லூரிகளுடன் தொடர்பு கொண்டு இதுபோன்ற பயிற்சியை கதர் கிராம தொழில் ஆணையம் வழங்கி வருகிறது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குமானா, நான் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு எல்லா காலேஜில் இடிபி செல்லு இருக்குது. அந்த இடிபி செல்லு மூலமாக அந்த செல்லு இன்சார்ஜ் இல்லைன்னா கன்சர்ன் காலேஜ் பிரின்சிபாலோ எங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வரும். நாங்கள் அவருக்கு லெட்டர்ஸ் அனுப்போம். அந்த லெட்டர்ஸ் நிறைய காலேஜில் பேப்பர் பொருட்கள் தரமானா எங்களை காலேஜுக்கு நல்லா இருக்கும், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கும். ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்களுக்கு உடனே ஜாப் கிடைக்காது. அவ்வளோ சொந்தமாக வேலை செஞ்சு இந்த தொழில் மூலமாக சேல்ஸ் பண்ணலாம், இல்லை ஷாப் வைக்கலாம், ஒரு என்டர்பிரனர் ஆக முடியும். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் நடக்குது. அது மூலமாக நிறைய காலேஜில் நாங்கள் கொடுத்தாச்சு. கதர் கிராம தொழில் வாரியம் வழங்கும் இப்பயிற்சியின் மூலம் தாங்கள் படிக்கும் பொழுதே வருமானம் மீட்ட முடிந்ததாக உற்சாகமாக கூறுகின்றனர் மாணவிகள். இதனால் எங்களுக்கு நிறைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு. எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்ற விதமும் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். அதுக்குரிய ப்ராடக்டில் எப்படி சேல்ஸ் பண்ணால் அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அதையும் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். இதனால் இது நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எங்களுக்கு இருக்குது. இதனால் எங்களுக்கு ஒரு படிக்கிறதும் நாங்கள் எல்லாமே இதை சைட் பிஸ்னஸாகவும் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் நாங்கள் எங்களோட செலவுகளை நாங்களே பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டோம். இதனால் எங்களுக்கு காலேஜில் நாங்கள் நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. எங்கள் காலேஜில் எங்கள் மேம் எங்களை நம்பி ஒரு பர்டிகுலர் ஆர்டர் கொடுத்தாங்க. அதையும் நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து அதுலேயும் நாங்கள் ப்ராஃபிட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். காகிதப்பை தயாரிப்பு தொழிலில் இறங்க விரும்புபவர்கள் மத்திய அரசின் PMEGP திட்டத்தின் கீழ் மானியமும் பெற முடியும். கதர் கிராம தொழில் வாரியம் தவிர சென்னையில் உள்ள MSME மையமும் காகிதப்பை தொழிலை ஊக்குவிக்கிறது. குறிப்பாக MSME மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வெளிநாடு போய் ஸ்டால்ஸ் போடுறதுக்கு, வெளிநாடு போய் விற்பனை வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கும் அதற்கான மானியம், போயிட்டு வர செலவுகள்லாம் அவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் மக்கள் பயன்படுத்திக்கணும், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். வெப்சைட்டில் போனால் எல்லாமே இருக்குதுங்க. இல்லாட்டி அந்தந்த பகுதியில் இருக்கிற MSME ஆஃபீஸ் அல்லது மாவட்ட தொழில் மையம் அங்கே போய் கேட்டாவே அவங்க உதவி செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் போய் இந்த தொழிலை பற்றி என்ன ஏதுங்கிறத கேட்டுக்கலாம். ஏற்றுமதி ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் தனிப்பட்ட ஒருத்தர் ஏற்றுமதி பண்ணுறதை விட ஒரு குழுவாக சேர்ந்து ஏற்றுமதி பண்ணுனா ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும், இது சஸ்டைனபிலிட்டியாக இருக்கும், லாபம் அதிகமாக இருக்கும். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் இதன் விளைவாக சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத பொருட்களுக்கு வரவேற்பு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் காகிதப்பை தயாரிப்பு எதிர்காலத்தில் ஏற்றம் காண வாய்ப்புள்ள தொழிலாகவே தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக ஐஸ்வர்யா மற்றும் வேல்சங்கருடன் சேஷகிரி.